பிரதமரிடம் முதலமைச்சர் பேசியது என்ன என்பது குறித்து தமிழ்நாடு அரசு தற்போது விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பு என்பது 10 நிமிடங்கள் நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் உடனான அந்த சந்திப்பின் போது பேசியது என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் என்பது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. சந்திப்பின் போது இந்திய பிரதமர் அவர்களை நெதர்லாந்து நாட்டு பயணத்தின் போது ஆண்டிமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருந்தார். அதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அதன் பிறகு மாநில வாழ்த்து பாடல், அதாவது தமிழ்தாய் வாழ்த்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலேயே எப்போதும் பாடப்பட்டு வருவதா என்றும் உள்துறை அமைச்சகத்தால் இவ்வாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து வெளியிடப்பட்ட குறிப்பினை தொடர்ந்து சில குறிப்பிட்ட அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடல் முதலாவதாக பாடப்பட்டு என்றும் பிரதமரிடம் தெரிவித்திருக்கிறார். இதில் அரசு நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உள்துறை அமைச்சகத்தால் உரிய தெளிவுரையினை வழங்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல மேம்பட்ட நடுத்தர பூர்வமான AMC வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மையம் வானொலி அமைப்பு மையம் CABS ஆகியவற்றை தமிழ்நாட்டில் அமைப்பது குறித்து கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துடன் DRDO-உடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. வானொலி அமைப்பு மையத்தினை CABS தமிழ்நாட்டில் அமைக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த காவிரி விவகாரம் தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் நேரடியாகவே பேசியிருந்தார். ஏற்கனவே கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். இந்நிலையில் அவரை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்த போது கூட காவிரி விவகாரம் தொடர்பாக அவர் பேசியிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசினுடைய செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்திற்கான பூமி பூஜையை நடத்த உள்ளதாக கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பிற்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு முற்றிலும் முரணானது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டு விவசாயிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்திய பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய இணை ஆற்றுப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டத்தினை அனுமதிக்க கூடாது என ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் அறிவுறுத்துமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் மிக கவலைக்கிடமான அளவிற்கு அதிகரித்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டில் மட்டும் 12 கைது சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தற்போது 58 மீனவர்கள் இலங்கையில் காவலில் உள்ளனர் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரிடம் தெரிவித்திருக்கிறார். 266 படகுகள் தமிழக மீனவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு தமிழகத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சில அரசு நிகழ்ச்சிகளில் அவை பாடப்படுவது இல்லை, மூன்றாவதாக பாடப்படுகிறது. அதற்கு முன்னுரிமை அளித்து முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல், அதாவது அந்த மாநிலத்தினுடைய வாழ்த்து பாடல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் சொல்லியிருக்கிறார். அதே போல ஆனைமங்கலம் செப்பேடை மீட்டு வந்ததற்காக நன்றி தெரிவித்திருக்கிறார். DRDO-வினுடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்பை தமிழகத்தில் நிறுவுவதற்காக ஒரு தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு கோரிக்கையையும் அவர் வைத்திருக்கிறார். அதற்கு இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை சிறையில் இருக்கிறார்கள். அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய படகுகளை மீட்க வேண்டும். அதற்காக இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வைத்திருக்கிறார். மேலும் காவிரி விவகாரம் தொடர்பாக அந்த கர்நாடகா செய்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை தடுக்க வேண்டும். மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் ஜல்சக்தி துறைக்கும் ஒரு உத்தரவிட வேண்டும். காவிரி குறுக்கே அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தெரிவித்ததாக தமிழ்நாடு அரசு குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.